அது துண்டுல காணிக்கையை போடுங்க. காசு இருந்தா காசை போடுங்க, இல்லைனாக்கா காதுல கழுத்து நடக்கிறதா கழட்டி போடுங்க. செயின் மோதிரம்லாம் கழட்டி போடுங்க. ஆமா, நாங்க அடகு வச்சுட்டு சிட்டையை கொடுத்துட்றோம். நீங்க திருப்புனா திருப்புங்க, திருப்பாட்டி போங்க. ஏவா கொஞ்சம் கீழே இறங்கிங்க. அடே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. திண்ணூறு வாங்கிட்டு யாரும் போயிடாதீங்க. வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி இதெல்லாம் சீனு இருக்குது. அதை பார்த்துட்டு தான் காலையில் 9 மணிக்கு தான் போகணும். அப்படி உட்காருங்க. நான் மேலே குளிக்கல. எல்லாம் எந்திரிச்சு வாங்க. திண்ணூறு வாங்கிடுவிய. வாங்க திண்ணூறு வாங்கிக்கோங்க. காணிக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, திண்ணூறு வாங்குங்க. பூரா பற்றி நெத்தியில் திண்ணூறு இருக்குண்ணே. அண்ணா கோயிலில் திண்ணூறு கொண்டு வந்தா ஒரு 4 கிலோ. எல்லாம் இந்த அறுவாலை தொட்டு கும்பிட்டு காணிக்க போட்டாமல் விபூதி வாங்கிக்கோங்க. அண்ணா நீ வண்டி அப்படியே கொண்டாந்து போடுனே. நீங்கள் என்ன நினச்சி திண்ணூறு வாங்கல கண்டிப்பாக நடக்கும். அக்கா நீ அப்படியே இந்த ஓசை எடுத்துட்டு வாக்கா. தண்ணி முடிக்குது. சரி சரி அக்கா தண்ணி முடிக்குது. அக்கா அங்கே ஒரு அக்கா தண்ணி முடிக்குது. தண்ணி வந்துருச்சு. காணிக்க துண்டில் போடுங்க, திண்ணூறு வாங்கிக்கோங்க. காணிக்க 10 ரூபா தான் போடணுங்கிறதுல இல்லை, 500 ரூபா தாலும் போடலாம். நாங்கள் சில்லறை முடிச்சுக்கிடுவோம். அது இப்போ செல்லாதான் பேப்பரில் ஓட்டுருந்தாங்க. ஆமாம் 2000 ரூபாய் எங்கிட்ட கொண்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆமாம் யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போயிடாதே. வழியில மொன்ன போகும்போது செத்து கிடக்கு. வெள்ளையாம வெள்ளைச்சாமியெல்லாம் இன்னும் அவளை அடிச்சு கொல்லணும். வெட்டி அருவால இந்த வீட்டுக்கு அருவா கொண்டு வாங்க. வெள்ளைச்சாமியை வெட்டுறதுக்கு கல்ல கூட்டிட்டு போயிருக்கான் பாருவ. இன்னும் அடுத்த திருவிழா வரைக்கும் நாடகம் இருக்கு. இன்னொரு 48. ஆமா இன்னும் 48 நாளைக்கு நாடகம் நடக்குது. ஆமா ஆமா என்ன பண்றது, பூரா வளர்த்து பார்க்கறாங்க. நான் வரைஞ்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.